இன அழிப்புக்கு பிறகுதான் இவர்கள் ஏன் திராவிடங்கிற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார்கள், எப்படி வந்துட்டு தமிழர் அல்லாதோ நம்மளை வந்துட்டு அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிக்கிறது அதுக்கு பிறகுதான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை மட்டும் நீங்க ஏன் திராவிடர்னு பிரிக்கணும்? அப்ப தமிழர்னால் திராவிடர்னால் ஒண்ணுனாக்க புலம்பெயர் தமிழர்களை நீங்க புலம்பெயர் திராவிடர்னு சொல்லி பாருங்க, ஒரே ஒரு தடவை சொல்லி பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஐயா கலைஞர் பையிலிருந்து அண்ணன் வந்துட்டு பேனாவை எடுத்து நான் எழுதினேன் அப்படின்னு சொன்னதுல என்ன தவறு இருக்குது? ராணுவம் வந்தது, செல்ஃபி எடுத்ததுனாக்க எடுத்தது. நீங்க வேணும்னா அந்த டைம்ல இருக்கிற ஏர்போர்ட்ல தானே நடந்துச்சு, போய் சிசிடிவி கேமராவை தேடி கண்டுபிடிச்சு கூட போய் பாருங்க நடந்துச்சா இல்லையா. அவங்க விலகுறாங்கன்னாக்கா தனிப்பட்ட காரணங்கள், அவங்க ஏதோ விலகுறாங்க. பெண்கள் மீது வந்துட்டு நாங்க மரியாதை கொடுக்கலங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி அளவுக்கு பெண்களை கண்ணியமாக நடத்தக்கூடிய கட்சி எதுவுமே இல்லை. ஆணாதிக்க சிந்தனை இருக்கு அப்படின்னு போற போக்குல சொல்லிட்டு போறாங்க. நம்மளுடைய வரிப்பணத்தில் எடுத்துக்கொண்டு உங்க அப்பா பேரையா எல்லாத்தையும் வச்சுட்டு போவீங்கன்னா என்ன அர்த்தம்? வேற இங்க தமிழாய்ந்த தமிழர்கள் யாருமே இல்ல இல்லையா? கலைஞருக்கு ஏன் பேரை வைக்கிறீங்கன்னு கேட்டா வேற யார் பேர் வைப்பா? கரப்பாம்பூச்சி பேரா வைப்பீங்க. அப்ப தமிழர்கள் எல்லாரையும் நீங்க கரப்பாம்பூச்சியா பாக்குறீங்க இல்ல? குட்டி சாக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், பல சிலையை கட்டி கொண்டு போய் கடல்ல தூக்கி எறிய வேண்டியது இருக்கு. வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறை பொறுப்பாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். நடிகர் சத்யராஜ் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்த தலைவர் பிரபாகரனே சொல்லியிருக்காங்க அப்படின்னும், அதே போல தமிழ் தேசியம் அப்படின்றது திராவிடத்தை எதிர்க்க கூடாது, ஆரியத்தை தான் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இதை ஏற்கனவே ஒரு தடவை கூட சொல்லியிருந்தேன். தலைவர் சொன்ன காலகட்டங்கள்ல திராவிடம் அப்படிங்கிற கருத்தியல் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இங்க எல்லோரும் நாம எல்லாம் திராவிடர்கள் எல்லோரும் பாக்குறது அந்த மாதிரி ஒரு கருத்தியல் நிலவி கொண்டு இருந்தது. அப்போ நாங்கள் எல்லோரும் திராவிடர்களா தான் இருந்தோம். நம்ம திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கட்சிகள் இணைஞ்சுதான் எல்லாருமே பயணிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன அழிப்புக்கு பிறகுதான் இவர்கள் ஏன் திராவிடங்கிற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார்கள், எப்படி தமிழர் அல்லாதோ நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிக்கிறது அதுக்கு பிறகுதான். அப்போ அதிலிருந்து தான் தமிழ் தேசியங்கிறது ஒரு வீழ்ச்சி உண்டாக்கி நாம ஒரு வீச்சோட அதை பாயிரத்துக்கு உண்டான ஒரு காலகட்டமாக நம்ம அதை உருவாக்கி இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த காலகட்டத்தையும் அந்த காலகட்டத்தையும் நீங்க பொருத்தி பார்க்க கூடாது. இன்னொன்னு, அவர் வாணியிலே சொன்னா கூட தலைவர் தமிழீழ விடுதலை புலிகள் தான் வச்சிருந்தாரே தவிர திராவிட ஈழ விடுதலை புலிகள்னு சொல்றது. நீங்க சொல்லும் போது கூட ஈழ தமிழர்கள்னு தான் சொல்றீங்களே தவிர யாருமே ஈழ திராவிடர்னு சொல்றது இல்லை. அப்ப ஏன் அதெல்லாம் சொல்றது இல்லை? ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன், ஈழ திராவிடர்கள் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, உங்க கட்சிக்கு நிலைமை என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை மட்டும் நீங்க ஏன் திராவிடர்னு பிரிக்கணும்? அப்ப தமிழர்னால் திராவிடர்னால் ஒண்ணுனாக்க புலம்பெயர் தமிழர்களை நீங்க புலம்பெயர் திராவிடர்னு சொல்லி பாருங்களேன், ஒரே ஒரு தடவை சொல்லி பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார் உங்கள் வாதத்தை. தலைவர் அவர் ஒரு தமிழராக நின்று உலக அரங்கில் தன்னை தமிழ் இனத்தின் தலைவனாக அவர் உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னாக்க அதற்குண்டான போராட்டங்களை தமிழராக முன்னெடுத்திருக்கிறார், திராவிடரா இல்ல. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதை விட்டுட்டு ஒரு கடிதத்தில் ஒரு வார்த்தை திராவிட இனம்ங்கிறத அப்ப இருந்த ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் அவர் சுட்டி காட்டிட்டாருங்கிறதுனால அது சரியான வாதமா ஆயிடாது. அதே போல ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக திமுகவும் குரல் கொடுத்திருக்காங்க, துணை நின்றுருக்காங்க அப்படின்றதே அந்த மேடையில சொல்லியிருக்காரு. ஈழத்தமிழர்களின் அழிப்புக்கு துணை போன்றினார்கள், அங்க போய் கூட நின்றார்கள்ங்கிறதான நிதர்சனமா உண்மை. நீங்க வெளியில என்ன பேசுறாங்கிறது எப்பயுமே பார்க்க கூடாது, என்ன செய்யறாங்கிறதான் பார்க்கணும். வாய் வழியாக இனிக்க வார்த்தைகளை கொட்டுவார்கள், செயல்பாட்டில் என்ன பண்ணுவாங்க, பின்னாடியில இருந்து கத்தியால குத்துவார்கள். இதுதான் திராவிடம் செய்து கொண்டே இருக்கிறது. இதுதான் திமுக செய்து கொண்டே இருக்கிறது. திமுக என்ன செஞ்சிச்சு? இங்கே இன அழிப்பு நடந்த பொழுது அவ்வளவு தூரம் மாணவர் போராட்டம் இங்க வெடிச்சிருக்கும். ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை விட மிகப்பெரிய போராட்டமாக அது வெடிச்சிருக்கும். அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தீக்குளிச்ச போது அது மிகப்பெரிய போராட்டமாக மாறி இருக்கும். அதை தடுத்து நிறுத்தியது யார்? மாணவர்களுக்கு விடுதியில எல்லாம் தங்கக்கூடாதுன்னு சொல்லி விடுமுறை கொடுத்து விடுதியில இருந்தவர்கள் எல்லாம் வெளியேற்றியது யார்? இங்க சென்னையில இருந்த நான்லாம் அப்ப படிச்சு கொண்டு இருந்த மாணவர்கள் என்னையெல்லாம் விடுதியை விட்டு வெளியில இருந்து சோத்துக்கு வழி இல்லாம நிக்க விட்டது யார்? அந்த சமயத்துல வேற வழி இல்லை, பஸ்ஸும் இல்லை, ஊருக்கு போக முடியாது, இங்க நண்பர்களோட வீட்டுல போய் தங்கணுங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா மாணவர்கள் ஒன்று திரண்டக்கூடாது, அது ஒரு போராட்டமாக மாறிவிடக் கூடாதுங்கிறதுல அவ்வளவு உறுதியாக இருந்த அரசு யாரோட அரசு? போராட்டமா மாறி இருந்துச்சுன்னா அது அன்னைக்கு நாடே திரும்பி பார்த்திருக்கும். இங்க காங்கிரஸ் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்கி இருக்கும். அது உருவாக்க விடாமல் பார்த்து கொண்டது யார்? அப்ப அதெல்லாம் செஞ்சது நீங்க தானே. அதுதான் முதுகுல இருந்து குத்துனது. நீங்க ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவுனாக்கா அப்ப ஈழத்தமிழர்களை கொன்று குவிச்சவங்களுக்கு ஆதரவா நின்னது யாரு? அதை சொல்லுங்க.
சீமான் அவர்கள் கூட அதான் சொல்லியிருக்காங்க, நீங்க ஈழத்தமிழர்களுக்கு வந்து ஆதரவா இல்ல, அவங்களை கொன்று கூச்சவங்களுக்கு ஆதரவா தான் இந்த திராவிட மாடல் அரசு இருக்கு அப்படின்னு. அப்ப இவர் வந்து இந்த அளவுக்கு சொல்றாரு, திமுக தான் இருந்தாங்க, குரல் கொடுத்தாங்க அப்படின்னு. இப்ப இதுக்கு ஏதாவது பின்னணி இருக்குமா அவர் சொல்ற? ஒண்ணுமே இல்லைங்க. அவர் இப்பொழுதைக்கு ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாரு. ஐயா சத்யராஜ் அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு. அவர் வந்துட்டு மதிக்கக்கூடிய ஒரு தமிழராக தன்னை வந்துட்டு தமிழராக தான் போற்றிக் கொள்கிறார். இன்னும் சொல்லப்போனா அவர் புரட்சி திராவிடன்னு தனக்கு பேர் வச்சுக்கல, புரட்சி தமிழர்னு தான் பேர் வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்து கொண்டு திராவிடத்தை அவர் தூக்கி பிடிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு தேவை இருக்கிறது. காலம் மாறும்போது அவரும் மாறிவிடுவார். அதே போல வந்து சுபவி இவரு வந்துட்டு அந்த மேடையில வந்து சீமான் அவர்கள் வந்து தற்குறி அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் விட்டு பேசியிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்களை அடுக்கடுக்கி வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது எதற்காக? ஐயாவுக்கு வலிக்குது, பொறாமை, அவ்வளவுதான். திராவிடம்னா என்னன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் பலமுறை பதில் சொல்லியாச்சுங்கிறார். அந்த மேடையில கூட அவர் பதில் சொல்லல. திராவிடம் என்பது ஒரு கருத்தியல், திராவிடம் என்பது ஒரு இனம், ரெண்டு இதையும் வந்துட்டு குழப்புறாரு. ஒரு தெளிவான பதில் இருக்கணும்னு. இப்ப திராவிடம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ இளம்பூரணர் ஒரு உரை எழுதுறார் தொல்காப்பியத்துக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு உண்டான பதில் குழப்பம் இல்லாத பதிலா இருக்கணுங்கிறார். அதுக்கு அவர் எடுத்துக்காட்டு சொல்றாரு பாருங்க. நுண் நாடு எது எனில் தமிழ்நாடு என்க அப்படிங்கிறார். எப்போ? சேர சோழ பாண்டிய காலகட்டத்துல அவர் சொல்றாரு, உன் நாடு எதுன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு எப்படி குழப்பாமல் பதில் சொல்வாயோ அது போல ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு வந்துட்டு பதில் வந்துட்டு தெளிவா இருக்கணுங்கிறார். இப்ப ஐயா சுபவி என்ன சொல்றாரு, அது வந்துட்டு ஒரு இனமாக இருந்தது, மொழியாக இருந்தது, அப்புறம் என்ன இப்போ வந்துட்டு கருத்தியலாக இருக்கிறது. நாங்கள் வந்துட்டு ஒரு ஆரியத்துக்கு கருத்தியலா தான் வச்சிருக்கிறோங்கிற. அதே மாதிரியில் அவர் என்ன சொல்றாரு, அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், அம்பேத்கரை நீங்கள் படிக்கவில்லை, அவர் வந்துட்டு திராவிடம் என்பது ஒரு இனம் என்பதை சொல்லியிருக்கிறார். நான் ஒரு நேரலை விவாதத்தில் உட்கார்ந்துருக்கும் போது கூட வந்துட்டு அண்ணன் வன்னியரசு என்கிட்ட சொன்னார், அம்பேத்கரை நீங்க ஏற்கிறது இல்லை அப்படின்னாரு. அம்பேத்கரை நாங்கள் முழுவதுமாக கொண்டு சேர்க்கிறது, அவரை வந்துட்டு படிக்கிறது நாங்கள் தான், வேற எந்த மேடையும் செய்யறது இல்லை, திமுக செய்யறது இல்லை, அதிமுக செய்யறது இல்லை நான் சொன்னேன். அப்ப அவர் சொல்றாரு, நீங்க அம்பேத்கர் வந்துட்டு திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு. அம்பேத்கர் சொல்லிவிட்டார் என்ற காரணத்தினாலேயே அது வந்துட்டு முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சித்தாந்தம் கிடையாது. அவர் வந்துட்டு நாகர்கள் இங்க நாகர்கள் இந்திய பரப்பு முழுவதுக்கும் பரவி வாழ்ந்தார்கள்னு சொல்றாரு. அவர்களுடைய தாய்மொழி தமிழ்ங்கிறத சொல்றாரு. இதையெல்லாம் அம்பேத்கர் சொல்றாரு. அதை நீங்கள் ஏற்கிறீங்களான்னு கேட்டாக்க அவர்கிட்ட பதில் இல்லை. திராவிடர்கள் அவரை வந்துட்டு உங்களை போல வந்துட்டு பேச்சுவாக்கில் சொல்வதில்லை. அவர் ஒரு ஸ்காலர், எதுவா இருந்தாலும் ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்லக்கூடியவன். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப கேட்டேன், ஐயா அம்பேத்கர் எந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் நாம் எல்லாம் திராவிடர்கள்னு சொன்னார்? கல்வெட்டு அடிப்படையிலா, இல்ல வந்துட்டு இங்க அகழ்வாராய்ச்சியின் அடிப்படையிலா, இல்ல இலக்கியங்கள் அடிப்படையிலா, எதன் அடிப்படையில் அம்பேத்கர் நம்மளை திராவிடர்கள் சொன்னாரு அப்படின்னு? நீங்க அம்பேத்கரை படிக்கலன்னு ஓடிட்டார். ஐயா நான் படிக்கல, படிச்சவர் தானே நீங்க சொல்லுங்க, எதன் அடிப்படையில், எந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் அம்பேத்கர் நம்மளை திராவிடர்கள் வாயா ஏன் ஏரியாவுக்கு வாயாங்கிற மாதிரி அவர் ஓடிட்டார். அதுக்குண்டான பதில் வரவே இல்லை. ஐயா சுபவிக்கும் அதே கேள்விதான் கேட்கிறேன். அம்பேத்கர் அவர்கள் நம்மளை திராவிடர் என்று எந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொன்னார்? இதற்குண்டான பதில் ஐயா சுபவி சொல்லுவாரா? அதுதான் அவருக்கு வைக்க வேண்டிய கேள்வி. ஏன் அப்படின்னா, நீங்க எல்லிஸோ கால்டுவெல்லோ இங்க வந்து சொல்ற வரைக்கும் இங்க திராவிடங்கிற ஒரு சொல்லோ சொற்றொடரோ எதுவுமே இல்லை. அப்ப இவர்கள் தான் தூக்கி கொண்டு வந்து சமஸ்கிருதத்திலிருந்து ஒரு சொல்லை எடுத்து கொண்டு வந்து புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ்ங்கிறாரு. அப்போ இவங்க கால்டுவெல் வந்து சொல்றதுக்கு அவர்கள் கூட ஒரு மன்னிச்சு விடலாம். காரணம் என்னன்னா, அவர்கள் சொல்லும் பொழுது தமிழின் தொன்மம் இவ்வளவுங்கிறத வந்துட்டு இங்க நிரூபிக்கப்படாமல் இருந்தது. தொல்காப்பியம் கண்டறியப்படலை, நீங்க கீழடி நாகரிகம் கண்டறியப்படலை. அப்ப அந்த காரண கட்டங்கள்னால அவர்கள் சொல்லும் போது திராவிடம் அப்படிங்கிற ஒரு புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜாக அவர் சொன்னதுல வந்துட்டு நம்ம அவரை மன்னித்து கூட விடலாம். ஆனா இப்ப நீங்க அதை தூக்கி பிடிச்சு கொண்டு தமிழுக்கு வந்துட்டு ஒரு இனம் இல்லை, தமிழர் என்ற இனம் இல்லைங்கிறார். சுபை என்ன சொல்றாருனாக்க, இங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு மங்கோலியர்கள் இருந்தார்களோ அது போல வந்துட்டு இங்க ஆரியர்கள் இருந்தாரோ அது போல இங்க இருந்த இனம் திராவிட இனங்கிறாரு. திராவிட இனம்னு ஏதாவது ஒரு இனம் இருந்துச்சா இங்க? அதற்குண்டான ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா? ஒரே ஒரு ஆதாரம், கல்வெட்டு ஆதாரம் இருக்குதா? இல்ல இங்க இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி ஏதாவது ஒரு ஆதாரம் நீங்க காட்டுங்கன்னு சொல்றோம். காட்டிட்டீங்கன்னா திராவிட இனம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்ப என்ன சொல்றாரு, திராவிட இனம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா தமிழ் இனம் என்ற ஒரு இனம் இல்லை அப்படிங்கிறாரு. நீங்க தமிழர்ங்கிறது ஒரு இனம் கிடையாது, அது முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு போலியான சித்தாந்தம் தமிழர்களை சொல்றாரு. இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதுதான் நம்ம சுபவிக்கு வைக்க வேண்டிய கேள்வியா இருக்கு. அதே போல அவர் வந்து காமராஜரை பத்தி நிறைய விஷயங்களை வந்து பேசுறீங்க. ஆனா காமராஜர் வந்து தமிழ்நாட்டுல வந்து பிள்ளைகளை வந்து படின்னு தான் சொன்னாங்க. ஆனா சீமான் அவர்கள் வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலவரத்துக்கு வந்து ஒரு 2000 சிசிடிவி கேமராக்களை பொறுத்தி ஆடு மாடு மேய்க்கணும், அப்ப தமிழ்நாட்டிலே வந்து பிள்ளைகளை வந்து படிக்க கூடாது, ஆடு மாடு மேய்க்கணும்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி தலைவர் வந்து சீமானா தான் இருப்பாரு அப்படின்ற ஒரு விதமும். ஐயா நீங்க புத்தக புழுவாவே இருக்காதீங்க, கொஞ்சம் தலையை தூக்கி உலகத்துல என்ன நடக்குதுங்கிறத வெளியில பாருங்கன்னு சொல்றோம். ஏன்னா
படித்தவர்கள் எவ்வளவு பேர் வந்துட்டு ஆடு மாடு மேய்ப்பதன் மூலமாக எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தில் வலிமை உற்றவர்களாக இருக்கிறாருங்கிறத நீங்க பாருங்க. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இப்போ பசுமை விகடனில் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் வந்துச்சு. ஆப் ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க, ஆடுகளை வாங்கி விற்பதற்குண்டான செயலி. இந்த செயலியை டெவலப் பண்றது மூலமாக அவர்கள் வந்துட்டு லட்சக்கணக்கில் பணத்தை திரட்டி கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறத ஒரு மிகப்பெரிய கம்பெனியா அவங்க மாத்திருக்காங்கிறத பசுமை விகடன் வந்துட்டு எழுதி. பணம் அப்படின்றது நம்ம எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், அந்த அறிவு அப்படின்றது நம்ம படிச்சா மட்டும்தான் பெற முடியும். இப்போ ஆடு மாடு மேய்ப்பதை நம்ம அரசு பணியா மாற்றுவோம் அப்படின்னா, படிக்காத முட்டாள்களாக நீங்க இருங்க, நாங்க உங்களுக்கு அரசு பணி கொடுப்போம் அப்படிங்கறது அல்ல அதனோட நோக்கம். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலையை உருவாக்குவோம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ படிக்காதன்னு சொல்லல. நாம் தமிழர் கட்சியோட கல்விக் கொள்கையை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. தனித்திறன் கல்விக் கொள்கைங்கிறத நாங்க சொல்றோம். உங்களுக்கு எந்த திறன் அதிகமாக வருமோ அந்த திறன்ல உங்களை உலகத்தின் மிகச்சிறந்த மாணவனா நாங்க மாற்றுவோம்னு சொல்றோம். இந்த தனித்திறன் கல்விங்கிறது வந்துட்டு இப்போ வரைக்கும் நீங்க வெளிநாடுகள் எடுத்து பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்கூலிங் அவங்க கொண்டு போயிடுறாங்க. எப்போ ஒரு பையன் வந்துட்டு தன்னுடைய திறனை வந்துட்டு அதிகமாக காட்டுறாங்களோ அவனை வந்துட்டு ஹோம் ஸ்கூலிங் கொண்டு போயிட்டு அவனுடைய திறன்ல மட்டும் வளர்த்து விட்டு மற்ற பாடங்களையும் சொல்லிக் கொடுப்பார்கள். மற்ற பாடங்கள் அவனுக்கு வந்துட்டு மிக எளிதாக புரிந்தால் போதுங்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு எது மிக திறன் வாய்ந்ததா இருக்கோ அதை சொல்லிடுவாங்க. அதனாலதான் அவர்கள் வந்துட்டு ஒலிம்பிக்ல அவ்வளவு மெடல் வாங்குறார்கள், உலக அளவில் வந்துட்டு மிகப்பெரிய பணக்காரர்களா மாறுறாங்க, பொருளாதாரத்துல கல்வியில எல்லாத்துலயும் முன்னேறதுக்கு உண்டான காரணமா அது. மிக எளிமையான உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஊர்லயே வந்துட்டு லிடியன் நாதஸ்வரன் ஒரு பையன் இருக்காரு, நீங்க பார்த்திருப்பீங்க. உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு இசை மேதையாக எப்போ 12-13 வயசுலேயே அறியப்பட்ட நபராக அவன் மாறுகிறான். எப்படி மாறுகிறான்? எப்படின்னா அவனுடைய தனித்திறன் இசை அப்படிங்கிறத அவங்க அப்பா அம்மா கண்டறிஞ்சு அவனுடைய முழு போக்கஸையும் இசை மீது செலுத்துகிறார்கள். மற்ற எதையும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கலையான்னு கேட்டா கண்டிப்பா சொல்லிக் கொடுக்குறாங்க. கணிதம் சொல்லிக் கொடுக்குறாங்க, அறிவியல் சொல்லிக் கொடுக்குறாங்க, புவியியல் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனா தனித்திறனை அவர்களுக்கு வந்துட்டு மிக ஆழமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படிங்கும்போது அவனுடைய தனித்திறன்ல இளம் வயதிலே அவனால வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைய முடியுது. இதை தான் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய கல்விக் கொள்கை. நீங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த மெக்காலேயோட பாடத்திட்டத்தை தூக்கி கொண்டு வந்து எல்லாரையும் குமாஸ்தாவாக்குறதுக்கு பேர் வந்துட்டு கல்வி கிடையாது. அது வெறுமனே ஒரு குமாஸ்தாவாக மாற்றக்கூடிய ஒரு வேலைக்குண்டான அதை தவிர ஒருவனை என்ன சொல்றது எக்ஸல்னு சொல்லுவோம்ல, அவனுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு படிநிலை அடைவதற்கு உண்டானதை கொண்டு போறதுக்கு தனித்திறன் கல்வி தான் முக்கியம்னு சொல்றேன். இப்போ சீமானவர்கள் வந்து டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ளும் போது அங்க ராணுவ படையினர் அவங்களை சுற்றி வளைச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதை அவர் கேலி கிண்டல் அடித்து சொல்லியிருக்காரு. அப்ப ராணுவத்தை இதை விட இழிவுபடுத்த முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஐயா சுபவி எப்படின்னாக்க யுனெஸ்கோ அவார்டு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புருடா விட்டுக்கிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் நம்புவாங்க. ஏன்னா புருடாக்களை நம்பக்கூடிய நபர்கள் உண்மையை எப்பொழுதும் நம்ப மாட்டார்கள். ஐயா கலைஞர் பையிலிருந்து அண்ணன் பேனாவை எடுத்து நான் எழுதினேன் அப்படின்னு சொன்னதுல என்ன தவறு இருக்கிறது இல்லையா? இதே அவர் ஏற்க மாட்டார். தலைவரோட அண்ணன் இவ்வளவு நாள் பழகி இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் ஏற்க மாட்டார். அதே போல ராணுவம் வந்தது செல்ஃபி எடுத்ததுனாக்க எடுத்தது நீங்க வேணும்னா அந்த டைம்ல இருக்கிற ஏர்போர்ட்ல தானே நடந்துச்சு, போய் சிசிடிவி கேமராவை தேடி கண்டுபிடிச்சு கூட போய் பாருங்க நடந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் எப்படின்னாக்க ஒருவர் தனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வேற ஒரு இடத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு செயல் நடந்திருக்கு. என்ன கேட்டா நான் என்ன சொல்லணும்? எனக்கு தெரியாதுப்பா. அப்படி நடந்துச்சா இல்லையான்னு தெரியாதுன்னு சொல்லணும். இல்ல நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லணும். ஆனா அப்படிலாம் நடக்கவே இல்லைன்னு பேசுறது இருக்குல்ல, அதுதான் முட்டாள்தனத்தின் உச்சம். ஏன்னா நீங்க இல்லாத ஒரு இடத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அங்க யார் இருந்தாங்களோ அவங்க தான் சொல்லணும் நடந்துச்சா இல்லையான்னு. அவர் கூட இருந்தவங்க சொல்றாங்க, நாங்கெல்லாம் கலைஞர் பக்கத்திலே போக மாட்டோம், இவர் போவாராம் பேனாவை எடுப்பாராம் எழுதுவாராம், இதெல்லாம் நாங்க சொன்னா ஏத்துக்கணுமா? ஏன் கலைஞர் தீண்டத்தகாதவர்னு உங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தாரா? ஏன் அவர் போய் தொட்டாக்க தீண்டாமை வந்துருமா? என்ன பிரச்சனை? நாம ஒருவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம், நாம ரொம்ப மரியாதையோட அவர்கிட்ட விலகின்னு பேசிட்டு இருப்போம். நம்ம குழந்தைங்க ஓடி போய் அவர்கிட்ட பெரியப்பான்னு கட்டி பிடிச்சு விளையாடுறது இல்லையா? அப்போ ஒரு வயதுக்கு குறைந்தவர்கள், ஒரு சுட்டுத்தனமாக இருக்கிறவர்கள் அவர்கள் செய்யதான் செய்வாங்க. கலைஞர் பையிலிருந்து ஒரு பேனாவை எடுத்தாருங்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? எடுத்தாரு எழுதினாரு, எடுத்தாரு எழுதினார், அதனால சொல்றாரு. உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? நீங்க பார்க்கல இல்ல, கண்ணால பார்க்கல இல்ல, அப்படி ஒரு நடந்ததாக நீங்க கண்ணால பார்க்கல இல்ல, அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, நான் பார்க்கலன்னு சொல்லணும். அப்படி நடக்கவே இல்லைங்கிறது எப்படி நீங்க அறுதிட்டு சொல்றீங்க? அதுதான் முட்டாள்தனத்தின் உச்சம். முட்டாள்தனமாக நீங்கள் நீங்க நடக்காத ஒரு விஷயத்த நீங்க நடந்ததாக கற்பனை பண்ணிப்பீங்க, நடக்கிற விஷயத்த இல்லம்பீங்க. அதுதான் உங்களுடைய வாதம்னாக்கா அதுக்கு என்ன பண்ண முடியும்?
அதே போல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த மருத்துவ பாசறை ஒருங்கிணைப்பாளர் இளவஞ்சி அவர்கள் வந்து வெளியேறி இருக்காங்க. அவங்க வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில வந்து வேட்பாளர்கள் அந்த சீட்டு தான் கொடுக்குறாங்களே தவிர அந்த கட்சியில அந்த உரிமை இடம் ஒதுக்கீடு அப்படின்றது அது பெண்களுக்கு வந்து சரியாக வந்து கிடைக்கல, சீமான் அவர்கள் வந்து பெண்களை வந்து மதிக்கல அப்படின்ற விதமான அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அக்கா அன்புக்குரிய அக்கா தான். அவங்க விலகுறாங்கன்னாக்கா தனிப்பட்ட காரணங்கள் அவங்க ஏதோ விலகுறாங்க. ஆனா கட்சியின் மீது ஒரு அவதூறை பரப்பிட்டு போகணுங்கிறது போல பரப்புறாங்க. அதுல பெண்கள் மீது வந்துட்டு நாங்க மரியாதை கொடுக்கலங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி அளவுக்கு பெண்களை கண்ணியமாக நடத்தக்கூடிய கட்சி எதுவுமே இல்லை. ஆணாதிக்க சிந்தனை இருக்கு அப்படின்னு போற போக்குல சொல்லிட்டு போறாங்க. ஆணாதிக்க சிந்தனையிலிருந்து வெளிப்படுவதற்குண்டான எல்லா வேலைகளையும் நாம் தமிழர் கட்சி செய்யுது. இப்ப ஆணாதிக்கம்னா என்னங்கிறதையும் கொஞ்சம் பேசுவோம். நம்ம ஆணாதிக்கம்னா என்னன்னாக்க, உனக்கெல்லாம் நீ எல்லாம் பெண், இங்க வரக்கூடாது, நீ உள்ள வராத, வெளில போ அப்படின்னு சொன்னா அது ஆணாதிக்கம். இதுவரை நாம் தமிழர் கட்சி ஏதாவது அது செஞ்சிருக்குதா? யாராவது வந்த மகளிரை, நீங்க இன்னும் சொல்ல போனா ஒரு மாநாடு நடக்குது, இல்ல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, எது நடந்தாலும் பெண்கள் யாராவது நடந்து வந்தால் உட்கார்ந்து இருக்கவங்க கூட எந்திரிச்சு வழி விட்டு நீங்க உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வழி விட்டு போயிடுவாங்க. இத்தனைக்கும் மூத்த நிர்வாகிகளா இருக்கக்கூடிய நபர்களே பெண்கள் நின்றுட்டு இருந்தாக்க இவங்க எந்திரிச்சிட்டு வழி விட்டு உட்காந்துருவாங்க. இதுவரை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். இது எப்படி ஆணாதிக்க மனப்பான்மையாகும்? அப்போ இன்னும் சொல்ல போனா மற்ற எந்த கட்சியினரும் 30% கூட இடம் கொடுக்கலையே, 10% தாண்டலைங்க. பெரிய கட்சிகள்னு சொல்றவங்க 10% தாண்டி பெண்களுக்கு இடம் கொடுக்கல. 50% இடத்தை சரிபாதியாக கொடுத்து பெண்களை வந்துட்டு ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லக்கூடாது. ஆனா அதுல வந்து 50% இடம் ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. அந்த கட்சி பொறுப்புல வந்து நான் சொல்றேன். இப்போ அந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான். நீங்க வந்துட்டு ஆணுக்கு பெண் சமம்னு சொல்லக்கூடாது, ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லணும்னு சொல்லி நீங்க வந்துட்டு தனித்தனியா பிரிக்க கூடாது அப்படின்னு அண்ணா அவ்வளவு தூரம் பாடம் கற்பிச்சுட்டு வர்றாரு. இப்போ கட்சி பொறுப்புகளுக்கு வரும். கட்சி பொறுப்புகள்லயே தலைமை பொறுப்புகள்ல அவ்வளவு பெண்கள் இருக்காங்க. அது வந்துட்டு சுற்றுச்சூழல் பாசறையா இருக்கட்டும், இல்ல ஐடி விங்கா இருக்கட்டும், இல்ல இப்ப மருத்துவ பாசறையில தான் அக்கா இருந்தாங்க, மாநில ஒருங்கிணைப்பாளராக தான் இருந்தாங்க, மாநில பொறுப்பா இருக்கட்டும், இளைஞர் பாசறையா இருக்கட்டும், மற்ற எந்த பாசறைகளா இருக்கட்டும், மாநில பொறுப்புகள்ல பெண்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, மாவட்ட பொறுப்புகள்லயும் இருக்காங்க. நீங்க அதை தாண்டி கட்சியினுடைய பொறுப்புகள் எல்லாத்துலயும் ரிசர்வேஷன் கொண்டு வரணும்னு அக்கா சொல்றாங்க. நல்ல ஒரு விஷயம் தான், செய்யலாம். எப்ப செய்யலாம் அப்படின்னாக்க, இப்போ ஒரு தொகுதி செயலரோட மாவட்ட செயலரோட நம்ம பெண்களை போடுறோம். ஒரு பிரச்சனைன்னு வந்து நிக்குதுன்னா ராத்திரி 12 மணிக்கு ஓடி போய் நிக்கணும். ஒரு கட்சிக்காரனுக்கு ஒரு அடித்தடி ரகல நடக்குதுன்னா அதை போய் தடுத்து நிறுத்தணும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கணும். இதற்கெல்லாம் வந்துட்டு பெண்களுடைய குடும்ப விஷயம் இருக்கு, அவர்களுடைய குழந்தைகள் இருக்கு, அவங்களுடைய படிப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வர வேண்டும், நிச்சயமா வரணும். அதுதான் அதிகாரம். அப்ப அந்த அதிகாரத்தை நோக்கி இவர்கள் வருவார்களே ஆனால் இடம் கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி தயாராக இருக்கிறது. 50% இடங்களே வந்துட்டு நீங்க பெண்களுக்கு அண்ணன் இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு மேடைகளையும் சொல்றாரு. இப்ப கட்டமைப்பு நடத்தி கொண்டு வர்றாரு இல்லையா, அதுல ஒவ்வொரு மேடையும் சொல்றாரு, உங்க குடும்பத்துல இருக்கிற பெண்களை உள்ள கூட்டுவாங்க, மனைவியா இருக்கலாம், மகளா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், உள்ள கூட்டிட்டு வாங்க, நீங்க கட்சி இடங்கள்ல அவங்களுக்கு பொறுப்பு கொடுங்கிறாரு. ஏன்னா நீங்க வந்துட்டு அது ஒரே குடும்பமா போயிடுமே, ஒரே இதா போயிடுமே, அவங்க ஆதிக்கமா போயிடுமேன்னு பார்க்காதீங்க. அந்த பகுதியை சார்ந்த நபர்கள் அங்க நின்றுதான் ஆகணும், குடும்ப பெண்களை உள்ள கொண்டு வாங்கன்னு என்ன சொல்றாரு. நீங்க நிக்கிறீங்களா? அதான் கேள்வி. நீங்க நாடாளுமன்ற வேட்பாளராக அக்காவை அறிவிச்சார், அண்ணன் அறிவிச்சாரு, கூட்டு பேசினாரு, முதல்ல ஓகேன்னு சொன்னாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்க இல்ல என்னால குடும்ப சூழலால நிக்க முடியலன்னு போயிட்டாங்க. இவ்வளவு தூரம் படித்து முன்னேறிய ஓரளவுக்கு வந்துட்டு வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய நீங்களே உங்களால வந்துட்டு குடும்ப சூழலை தாண்டி வந்து ஒரு வேட்பாளரா நிக்க முடியல. வேட்பாளருங்கிறது ஒரு 3 மாசம் 6 மாசம் வேலை தான். அதுல நிக்க முடியலங்கும் போது வருடம் முழுவதும் வேலை செய்ய வேண்டிய கட்சி பொறுப்புகளை பெண்கள்கிட்ட கொடுக்கணும்னாக்கா அதுக்கு பெண்கள் தயாராக இருந்தால் நாம் தமிழர் கட்சி கொடுக்க தயாராக இருக்கு. அதே போல வந்துட்டு அந்த நாம் தமிழர் கட்சியிலே வந்து சீமான் அவர்களுக்கு, அதாவது வேட்பாளர்னு சொல்ற முறையில வந்து ரொம்ப ஒரு வலிமையான பர்சன் அப்படின்னா காளியம்மாள் அவர்களை சொல்லலாம். அவங்கள பார்த்து சீமான் அவர்கள் வந்து பயப்படுறாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பெண்கள் வளர்ந்து வர்றது வந்து அவருக்கு பிடிக்கல, தஞ்சை மண்டலத்திலே வந்துட்டு காளியம்மாளை பார்த்து நிறைய நிர்வாகிகள் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரியும். இது ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறைங்க. ஏன்னா காளியம்மாள் அக்காலை மேடைதோறும் ஏற்றி பேசுன்னு சொல்லி பல நாடுகளுக்கு பேச வச்சு எல்லாத்துலயும் வந்துட்டு கொண்டு போய் சேர்த்து உலக தமிழர்களின் அறிந்த முகமாக மாற்றியவர் அண்ணன் சீமான் தான், வளர்த்து விட்டவர் அண்ணன் சீமான் தான். அப்ப நீங்க அவர் வளர்றதை பார்த்து பயப்படுறாங்க, நீங்க வளர்த்தை விட்டுருக்க தேவையில்லையே, அங்கே தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல. இப்ப ஊடக முகங்களாக எங்களை எல்லாம் கொண்டு போய் நிறுத்தி நீ பேசுன்னு சொல்லி எங்களை எல்லாம் வளர்த்து விடுறது அண்ணன் சீமான் தான். ஒருத்தர் 2ஆம் கட்ட தலைவரா வளர்றாரு, 3ஆம் கட்ட தலைவரா வளர்றாருனாக்கா அதை பார்த்து பயப்படுவாருனாக்க இதெல்லாம் செய்யவே தேவையில்லையே. அவரே எல்லா மேடைகளையும் போய் உட்காந்து பேசிட்டு போயிடலாம்ல. ஒரு மேடை போடப்பட்டதென்றால் அந்த மேடையில் அண்ணன் பேசுறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 20 பேரை பேச விடுறாங்க. எதுக்காக பேச விடுறாங்க?
அவர்கள் எல்லாரும் ஒரு முகம் தெரிந்த நபர்களாக மாறணும், வளர்ந்த நபர்களாக மாறணுங்கிறதுக்காக தானே பேச விடுறாங்க. இல்லைன்னா மேடையை போட்டு மற்றவங்களை போல மேடையில வந்துட்டு ஒரு 5 பேரை உட்கார வச்சு முன்னாடி இவர் உட்காந்துட்டு பேசிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது எதுவுமே இல்லாம வளர்த்து விடுவதற்குண்டான வேலைகள் செய்யறாரு. இன்னும் சொல்ல போனா அக்கா காளியம்மாளை பற்றி வெளியேறக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இதே போல குற்றச்சாட்டு வச்சுட்டே போறது இருக்குல்ல, அது இங்க கட்சிக்கு செய்யற துரோகம் மட்டுமல்ல, காளியம்மாளுக்கு எதிராக இங்க செய்யக்கூடிய சதி திட்டம். ஏன் அப்படின்னாக்க அக்கா அது போல எதுவும் நினைக்கவே இல்லை. அவங்க வந்துட்டு நான் கட்சியில பெரிய ஆளாயிட்டேன், நான் வந்துட்டு இது பண்ணிட்டேன், என்னை பத்தி இது பண்ண, அதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. ஆனா மீண்டும் மீண்டும் வெளியில போற அத்தனை பேரும் காளியம்மாளையே குறை சொல்லிட்டு போறீங்க அப்படின்னாக்க அதை அவர் காளியம்மாளை கட்சியிலிருந்து பிரிப்பதற்குண்டான சதி செயலா தான் நான் பாக்குறேன். அது யாரா இருந்தாலும் வெளில போகும்போது நீ காளியம்மாள் நிறுத்துவீங்களா, நீங்க காளியம்மாளை வந்துட்டு சிஎம் கேண்டிடேட்டா அறிவிப்பீங்களா, நீங்க காளியம்மாளுக்கு பொதுச் செயலாளர் கொடுப்பீங்களா, ஏன் இந்த கேள்வி வருது? அது அவங்களுக்கு கேட்க தெரியாதா? இல்ல கட்சியின் உள்கட்டமைப்பு, நீங்க தான் வெளியாயிட்டீங்கல்ல, கட்சியின் உள்கட்டமைப்பை கட்சி பார்த்துக்காதா? இந்த கேள்வி எழுப்புறது மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக காளியம்மாள் அக்காவை நிறுத்துவதன் மூலமாக அவரை கட்சியிலிருந்து பிரிப்பதற்குண்டான சதி செயலா தான் அதை நாங்க பாக்குறோமே தவிர கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நீங்க பேசலங்கிறத அறுதிட்டு சொல்றோம். அதே போல காளியம்மாள் அவர்கள் வந்து ஒரு வலிமை நிறைந்த பர்சனா இருந்தாலுமே வந்து ஒரு மேடை நிகழ்வாக இருக்கட்டும், பெரிய பெரிய கூட்டமா இருக்கட்டும், அதற்கெல்லாம் வந்து அழைப்பு வந்து விடுக்கப்படல. ஏன்னா அவங்க பேசுற அந்த பேச்சு மூலியமா அவங்க வந்து இதுக்கு மேல வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு கட்சிக்கு ஏதாவது ஒரு இதாகிரும். இல்லைங்க, இது எல்லாமே பொய்ங்க, இது எல்லாமே பொய். நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் காளியம்மாள் அக்காவுக்கு அழைப்பு விடுத்து கொண்டேதான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நானே நேரடியாக அழைப்பு விடுத்திருக்கேன். மருத்துவ பாசன சார்பா நடத்ததுல நானே அழைப்பு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வேற வேற சூழல் இருக்கு, குடும்ப சூழல் இருக்குது. இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய குழந்தைகள் முன்னாடி அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தாங்க, இப்ப அவர்கள்ட்டே வளர்றாங்க. அப்ப இருக்கும்போது நேர பற்றாக்குறை காரணமாக அவங்களால வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அப்ப அதை தாண்டி அவங்க வர்றாங்க, இன்னும் மேடைகள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்குன்னு ஒரு தொகுதியை அறிவிச்சு அவங்க அந்த தொகுதியில வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அதை தாண்டி உங்களுக்கு என்ன தேவை? அக்காவை யாரும் ஒதுக்கல. அக்கா தன்னுடைய ஒரு குடும்ப சூழல் காரணமாக நான் வந்துட்டு இந்த நிகழ்வுகளில் பங்கெடுக்கிறேன், இதை பங்கெடுக்கலன்னு அவங்க சூஸ் பண்ற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க சூஸ் பண்ணி பங்கெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கட்சி சார்பா வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆந்திராவில் வந்துட்டு ராஜசேகர் ரெட்டி இவங்களோட சிலைகளை வந்து எந்த அளவுக்கு வந்து வன்மையா வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து உடைச்சாங்களோ அதே போல வந்துட்டு இனி வர காலங்களில் வந்துட்டு கலைஞருடைய சிலைகளும் வந்து உடைக்கப்படும் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது பிரஸ் மீட்ல வந்துட்டு ஒரு ஆக சிறந்த தமிழ் மகன் கையில அந்த ஒரு ஆட்சி அதிகாரம் போகும்போது இது எல்லாமே வந்து பொட்டலாகி விடும்னு சொல்லியிருக்காங்க. அதுல அந்த தமிழன் யாருன்னு கேட்கும்போது அது நானா இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருக்காரு. உறுதியா நடக்கும். பாருங்க, யாருடைய வரிப்பணம்? தமிழர்களுடைய வரிப்பணம். நீங்க தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய அத்தனை மக்களும் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நானும் கான்ட்ரிபியூட் பண்றேன், நீங்களும் பண்றீங்க, எல்லாரும் பண்றோம். அப்ப நம்மளுடைய வரிப்பணத்தில் எடுத்துக்கொண்டு உங்க அப்பா பேரையா எல்லாத்தையும் வச்சுட்டு போவீங்கன்னா என்ன அர்த்தம்? வேற இங்க தமிழாய்ந்த தமிழர்கள் யாருமே இல்லை இல்லையா? ஒரு தமிழனு கூட தகுதி இல்லைங்கிறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கலைஞருக்கு ஏன் பேரை வைக்கிறீங்கன்னு கேட்டா வேற யார் பேர் வைப்பா? கரப்பாம்பூச்சி பேரா வைப்பீங்க. அப்ப தமிழர்கள் எல்லாரையும் நீங்க கரப்பாம்பூச்சியா பாக்குறீங்க இல்ல? அப்ப இங்க தமிழுக்காக போரிட்டவர்கள், தமிழுக்காக வாழ்ந்தவர்கள், தமிழுக்காக செத்தவர்கள் எல்லாரையும் நீங்க கரப்பாம்பூச்சியா பாக்குறீங்க இல்ல? கருணாநிதி பேர் வைக்காம கரப்பாம்பூச்சி பேரா வைப்பீங்க அப்படிங்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க அவ்வளவு தூரம் இழிவாக நீங்க பாக்குற அளவுக்கு தமிழனோட நிலைமை போயிருச்சா? வேற யாருமே இல்லையா? தமிழன் ஒருத்தனு கூட தகுதி இல்லையா? ஒரு நூலகம் கட்டுறீங்க, அந்த நூலகத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு இந்த தமிழரின் பெயரை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தமிழனு கூட தகுதி இல்லையா? கலைஞருங்கிற பேர் மட்டும்தான் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரு அரசு மருத்துவமனை கட்டுறீங்க, அதுக்கு கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனை. ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேர். அப்புறம் இது கட்டுறீங்கன்னாக்க பஸ் ஸ்டாண்டு கட்டுறீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு கலைஞர் பஸ் ஸ்டாண்டு. ஏன் இதெல்லாம்? ஜல்லிக்கட்டுக்கு இப்ப நடத்துங்க, ஜல்லிக்கட்டுக்கும் கலைஞருக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் போராடினாரா? பட்னி கிடந்தாரா? எத்தனை மாணவர்கள் போராடினாங்க? எத்தனை இளைஞர்கள் வந்து போராடினாங்க? ஏன் நீங்க ஒரு இளைஞர்களுடைய ஒரு குறியீடாக அதை வைக்கல? பஸ் ஸ்டாண்ட் அவர் தான் கட்டினாரா? எதுக்கு அவர் பேரு? அப்போ நீங்க ஒரு இடத்துல நீங்க குறியீடு வைக்கிறீங்க, சமாதிக்கு அவர் பேர் வைக்கிறீங்க, வச்சுங்க, கலைஞர் சமாதி வச்சுங்க. குடியை அவர் தான் திறந்து விட்டாரு, கலைஞர் குடிப்பகம் வச்சுங்க. கழிப்பிடத்துக்கு வைக்கலன்னாரு அண்ணன், அதையும் வச்சுங்க, கலைஞர் கழிப்பிடம் வச்சுங்க. யார் உங்களை கேட்க போறா? அதெல்லாம் வைக்க மாட்டீங்கல்ல. அப்போ ஒரு தமிழனுக்கு கூட இங்க வந்துட்டு தகுதி இல்லை, தமிழர்கள்லாம் கரப்பாம்பூச்சின்னு நீங்க சொல்லுவீங்கன்னாக்க இதை நாங்க கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? இதெல்லாம் ஓரளவுக்கு தான். ஆணவத்தின் உச்சத்தில் நீங்கள் ஆடும் பொழுது அது என்னவா மாறுனா எதிர்வினை அதற்கு இருக்கும் அப்படிங்கிற. நீங்க இந்த ஆட்சி அதிகாரத்துல நாங்க வந்துட்டு அப்படியே ஆண்டுதோறும் உட்காந்துருவோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்ணு கட்டிய தூரை வரை எதிரியே இல்லை அப்படின்னு சொன்ன ஜெயலலிதா அம்மையார் அடுத்த 5 ஆண்டுக்குள்ள அவங்க என்ன ஆனாங்கன்னு பாத்தீங்களா?
சொல்லிட்டு இருந்தவங்களுடைய வாழ்க்கை என்னவா மாறுதுங்கிறத பாருங்க. காலம்ங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும், உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கும். இலங்கையில் அதுதான் நடந்துச்சு, பங்களாதேஷ்ல அதுதான் நடந்துச்சு, இங்க பக்கத்துல ஆந்திராவில் அதுதான் நடந்துச்சு, இங்க தமிழ்நாட்டிலும் நடக்கும், உறுதியாக நடக்கும். அண்ணன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மேடையில சொன்னாரு, குட்டி சாக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், பல சிலையை கட்டி கொண்டு போய் கடல்ல தூக்கி எறிய வேண்டியது இருக்கு. நீங்க ஆட்சி மாறும்போது நீங்க பாப்பீங்க, பல சிலைகள் உடை தெரியப்படும். நீங்க எந்தெந்த அதுக்கெல்லாம் வந்துட்டு பேரை மட்டும் ஒட்டி வச்சு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாம் கிழித்தெறியப்படும், நீங்க பாப்பீங்க. இப்ப நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ ஒரு தேவைகள் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு இது ஒரு மிகப்பெரிய தேவைங்க. அதாவது என்னுடைய அடையாளம் அழிக்கப்படும், எங்களுடைய பாரம்பரியம் எதுவுமே போற்றப்படாது அப்படிங்கறதை தாண்டி நாட்டு மக்களுக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க. எங்களுடைய தமிழ் பாட்டன்கள் யாருடைய பேரும் இங்க வெளிப்படாது, உங்களுடைய அடையாளம் மொத்தத்தையும் அழிச்சிட்டு இந்த தமிழ்நாடு மொத்தத்தையும் கட்டமைச்சதே கலைஞருங்கிறாங்க. ஏத்துக்கிறீங்களா நீங்க? இவர் கொள்ளையடிச்சதுதான் மொத்த தமிழ்நாடும். அவர் கொள்ளையடிச்சதுக்காருங்கிறதுனால அவர் கட்டமைச்சிட்டாருன்னு அர்த்தமா? அப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இங்க போராடியவர்கள், இங்க இருந்தவங்க, இங்க வாழ்ந்தவங்க, தமிழுக்காக வாழ்ந்தவர்கள், வள்ளலார் பேரெல்லாம் உங்களுக்கு வைக்க தெரியாது, வைகுண்டர் பேர் வைக்க தெரியாது, இங்க அயோத்திதாச பண்டிதர் பேர் வைக்க தெரியாது, வாவு சிதம்பரனார் பேர் வைக்க தெரியாது, இங்க தேவரையா பேரை வைக்க தெரியாது, இது எதுவுமே உங்களுக்கு வைக்க தெரியாது இல்ல. இது எதையுமே வைக்காம கலைஞர் 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 எல்லாத்தையும் வச்சுட்டு போவீங்கன்னா என்ன அர்த்தம்னா, வெளிநாட்டுல இருந்தோ வெளி மாநிலத்துல இருந்தோ ஒருத்தர் வந்து பாக்குறான்னா என்ன நினைப்பான், தமிழ்நாட்டுல ஆளே இல்லை போல இருக்குடா, இன்னொரு மாநிலத்துல இருந்து ஒருத்தர் வந்து ஆண்டவர் தான் இவங்க எல்லாரும் முன்னேற்றிருக்காங்க நினைப்பானா நினைக்க மாட்டானா? அப்ப அதை உடை தெரிய வேண்டிய தேவைதான் தமிழ் தேசியத்தின் மிகப்பெரிய தேவை. அது நிச்சயமா நடக்கும், நீங்க பாப்பீங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாகை மாவட்டத்திலிருந்து நிறைய தொண்டர்கள் வந்து தாவேக்காக்கு மாறி இருக்காங்கன்னு சொல்றாங்க, இது உண்மையா? நீ அந்த செய்தியை எடுத்து பாத்தீங்கன்னாக்க, ஒரு செய்தி ஊடகம் 100 பேர் சேர்ந்தாங்க, இன்னொரு செய்தி ஊடகம் 500 பேர், இன்னொரு செய்தி ஊடகம் 1000 பேர். ஆனா பிரஸ் மீட்ல கூட சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நாகை மாவட்டத்துல 200 பேர்னா பரவாயில்ல, என் கட்சியில 200 பேர் இருக்காங்கன்னு பெருமையா இருக்கு. 1000 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா 1000 பேர் இருந்தாங்க நீ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா சொல்லிட்டு போறேன். இப்போ நாகை மாவட்டத்துல அந்த நடந்த நிகழ்வை எடுத்து நீங்க அந்த இதுல வீடியோல போட்டாங்கல்ல, பாஸ் பண்ணி தலையை கவுண்ட் பண்ணீங்கன்னா கூட 100 பேரை தாண்டல. அந்த 100 பேர்ல தாவேகா தொண்டர்கள் 20-30 பேர் இருப்பாங்க, மிச்சம் இருக்கிற 70 பேர்ல திமுக தொண்டர்களும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் இவங்க சொல்றாங்க, இந்த செய்தி ஊடகம் சொல்லுது. ஆனா வெக்கமே இல்லாம 1000 பேர் சேர்ந்தாங்கன்னு அதே செய்தி ஊடகம் செய்தி வாசிக்குது. அப்ப எவ்வளவு வன்மை இருக்கும், எவ்வளவு தூரம் வன்மை இருக்கும். நீங்க இதை வந்துட்டு நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா அந்த செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வன்மமான கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, இவங்க கட்டமைக்கிறது இருக்குல்ல, என்னவா கட்டமைக்கிறாங்க, நாம் தமிழ் கட்சியின் கூடாரம் காலியாகுது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை இவங்க உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை உடச்செறிஞ்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம், திரும்ப திரும்ப சொல்றோம். அண்ணன் அப்பு நாகை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, வெளிப்படையா வந்துட்டு Facebookல ஒரு போட்டியே விட்டுருக்காரு. அந்த உள்ள சேர்ந்தவர்கள்ல இவர் நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒருவரையாவது நீங்க அடையாளம் காட்டி, நாம் தமிழர் கட்சியினுடைய அடையாள அட்டை அவர் வச்சிருப்பார்ல, அந்த அட்டையை காட்டுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு சன்மானம் அளிக்கிறேன்னு போட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் ஒருத்தம் கூட வரல இவர் நாம் தமிழர் கட்சிக்காரன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த விஷமமான செய்தியை நீங்க ஏன் பரப்புறீங்க? பரப்ப வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஊடகங்கள் எல்லாவற்றுக்கும் யாரோ ஒருவர் செய்தி அளிச்சு அவங்க எல்லாரையும் வர வச்சு இந்த செய்தியை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு இல்லையா, ஃபுட்டேஜ், வீடியோ ஃபுட்டேஜ் கொடுத்து இது பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. இதை யார் செஞ்சது? அந்த விஷமையை தான் நம்ம கேட்கணும். இது யார் வேணா என்ன செய்தி கொடுத்தாலும் நீங்க போட்டுருவீங்களா? ஒரு சரிபார்க்க கூட மாட்டீங்களா? அந்த அளவுக்கு தான் உங்க ஊடக தர்மம் இருக்குதா? நாளைக்கு நான் சொல்றேன், திமுகல இருந்து வந்துட்டு 1 லட்சம் பேர் கலைஞ்சு வந்து என்கிட்ட சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றேன், மறுபடியும் சீமான் மற்றும் விஜய் அவர்களுக்கு ஏற்படுத்த இல்ல, அது தேவையில்லாத ஒரு விஷயங்க. அது தேவையில்லாத ஒரு விஷயம். எங்களுடைய எதிரி இங்க வந்துட்டு ஆளுங்கட்சியாக இங்க உட்கார்ந்து கொண்டு ஆட்டி படைக்கிற ஒரு திராவிடம்ங்கிற ஒரு சித்தாந்தமும் அந்த திராவிட முன்னேற்ற கழகமும் தான் எங்களுடைய எதிரி. நாங்க அவங்களை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். நீங்க திரும்ப திரும்ப விஜயோட எங்களை வந்துட்டு கொண்டு போய் சிண்டு முடிக்கணுங்கிறதுக்காக இந்த ஊடகங்கள் திரும்ப திரும்ப இந்த வேலை செய்து கொண்டு இருக்கிறது. நாங்க அதை கடந்து வந்துட்டோம். ஒரு சித்தாந்த முரண் அப்படிங்கிறது எப்ப வருதோ நாங்க வெளிப்படையா அறிவிச்சிட்டோம், இதன் கூட கூட்டணி கிடையாது, எங்கள் சித்தாந்தம் மாற்றாக இருக்கிறது, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சித்தாந்தம்ங்கிறது ஒரு கூமுட்டைங்கிற மாதிரி அண்ணன் சொன்னது போல அது வந்துட்டு ஒரு மோசமான சித்தாந்தமாக இருக்கிறது அப்படிங்கறது நாங்க வெளிப்படையா மக்களுக்கு அறிவிச்சுட்டு நாங்க எங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப என்ன பண்றீங்க, ஊடகங்கள்லாம் வந்துட்டு ஒரு சிண்டு முடிச்சு விடுற வேலையை நீங்க பார்த்துட்டு வர்றீங்க. அது நடக்காது. எங்களுடைய எதிரி திமுகங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கோம். அதே போல வந்துட்டு கருணாநிதி ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்திலே நான் வந்து கட்சி ஆரம்பிச்சேன், விஜய் வந்து என்ன கம்பேர் பண்ணும் பொழுது விஜய் அவர்கள் வந்து பெரிய தலைவரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிலாக உலக அளவுல அந்த வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பேர் வச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு இதுவும் போயிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் தாவேகா பிளஸ் நாம் தமிழர் கட்சி அந்த ஒரு மாநாட்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த கூட்டணி சிதைவுகள் அந்த பேர் ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் தொடர்ந்து இதுக்குள்ளே சுத்தி இல்லங்க, அது ஊடகவியலாளர் ஒரு
அண்ணன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மாண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் எந்த கேள்வி கேட்டாலும் அதை தவிர்த்துட்டு போகவே மாட்டார். எல்லா கேள்விகளுக்கும் அவர் என்ன மனசார நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் பதில் சொல்வார். அப்போ ஊடகவியலாளர்கள் மீண்டும் மீண்டும் நோண்டி இதே கேள்விகளை கேட்கும்போது தான் அவர் பதில் சொல்றாரு. மற்றபடி வந்துட்டு அண்ணனாக போயிட்டு பேசுறதை விட்டுட்டாரு. அந்த மேடையில பேசுனது மட்டும்தான் அண்ணனுடைய பேச்சு. அதுக்கு பிறகு ஊடகவியலாளர்கள் என்ன கேட்கறாங்களோ அதற்குண்டான பதில்கள் தான் வருது. அப்படி இருக்கும்பொழுது ஊடகவியலாளர்கள் மீண்டும் மீண்டும் தாவாக பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க. இங்க கேட்க வேண்டிய கேள்விகள் எவ்வளவோ இருக்குது. மக்கள் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அரசு ஊழியர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த முறை வந்துட்டு திமுகவை எதிர்கட்சியாக உட்கார வைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை நாங்கள் செய்வோம், ஆளுங்கட்சியில இருந்து இறக்குவோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பேரறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அதை நீங்க எடுத்து ஒரு ஊடக விவாதங்களா மாத்துவீங்களா? மாத்துறது இல்லை. ஏன்? இந்த ஊடகங்கள் மொத்தமும் திமுக சொம்பா இருக்கு. அப்ப அதையெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு நாங்க வர வேண்டிய தேவை இருக்கிறது நிச்சயமாக வரும். நடப்பரசியல் பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.